Very good evening to one and all present here. Extending a warm welcome to our worldwide audience to the grand finale of Classical Bhakti Idol. ஸோ கிளாசிக்கல் பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதே மாதிரி ஃபிலிம் மியூசிக் பாடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இன் பிட்வீன் நான் நல்லா கிளாசிக்கல் கற்றுருக்கேன், பட் ஐ கேன் சிங் டிவோஷனல் வெரி வெல் அப்படின்னு சொல்கிற அந்த டேலண்ட்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளாசிக்கல் பக்தி ஐடல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கிளாசிக்கல் பக்தி ஐடலுக்கு க்ளோஸ் டு 3000 என்ட்ரிஸ் வந்திருந்தாங்க. ஸோ ஃபில்டர் பண்ணி இன்றைக்கி வி ஹாவ் த டாப் 15 contestants for the grand finale. First, I would like to call upon the judges and the star-studded jury members of this evening. இந்த permanent jury members வந்து முதல்லேருந்து இன்னி வரைக்கும் இந்த 3000லேருந்து இந்த டாப் 15 contestants-ஐ ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் அவங்கள தேங்க் பண்ணிடலாம். Now I would like to welcome the permanent panel, Suchitra Akka and Vidya Kalyanaraman Akka onto the dais. எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜட்ஜிங் கிளாசிக்கல் பக்தி ஐடல்? நமஸ்காரம் எல்லாருக்கும். பக்தி ஐடல் இந்த ஜேர்னி வந்து எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப மெமரபுளான ஒரு ஜேர்னி. பிகாஸ் so much talent and so much enthusiasm. I am very excited to see அவங்க இன்னைக்கு லைவ் ஆடியன்ஸ் முன்னாடி பாடுறத நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். I hope everybody is in great form today and everybody gives their best. That is my prayer and wishes for all of them. எல்லாருமே உங்களோட பெஸ்ட்டை கொடுங்கோ, அது அவ்வளோதான் நம்மளோட வேலை. Don't worry about anything else. So all the very very best. Enjoy this evening. Neengallamu enjoy the evening. I'm sure you're going to have a great time and you're going to soak in divinity this entire evening. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இனிஷியேட்டிவ்க்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா கிளாசிக் பக்தி ஐடல் அப்படின்னு வரும்பொழுது அந்த பக்திக்கு பிராதானியம் கொடுக்கணும். பிகாஸ் சங்கீதம் அப்படிங்கிறது சுவாமி அடைவதற்கு, இறைவனை அடைவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு மார்க்கமாக கருதப்படுகின்றது. அந்த மார்க்கத்துக்கு மியூசிக்காலிட்டி இம்பார்ட்டண்ட், ஆனால் அதை விட பக்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறது இந்த ஒரு ஜேர்னி அவர்களுக்கு டெஃபினட்டாக. அண்ட் அஃப்கோர்ஸ் த நாஸ்டாலஜியா இஸ் ஆல்வேஸ் தேர். நாங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கிறச்ச இதே மாதிரி இந்த காம்படிஷன்ஸில் பாடினது அதெல்லாம் நினைவூட்டிய சந்தோஷமும் இது எங்களுக்கு கொடுத்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு யூ ஆல். வித்யா சொன்ன மாதிரி தான் ப்ரைஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி உங்களோட பெஸ்ட்டு கொடுங்கோ. வாட் எவர் யூ சிங், சரண்டர் டு த ஆல்மைட்டி அண்ட் சிங். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கோ, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் ஈவினிங். நமஸ்காரம். Thank you so much, Akka. Please take your jury seat. Let's hear a huge round of applause for them. அடுத்த பெர்மனன்ட் ஜட்ஜஸை கூப்பிடலாம். வசுதா ரவி அக்கா அண்ட் கல்பலதிகா அக்கா, ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பக்தி ஐடலில் எப்படி இருந்தது அக்கா, நீங்கள் சொல்லுங்க. நமஸ்காரம். Bhakti Idol has been very close to my heart. So I think it is a great effort by Ragamalika TV to do this classical Bhakti Idol. ஏன்னா இந்த காலகட்டத்தில், இந்த தருணத்தில் ஐ திங்க் நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணிப்போம் தட் பக்தி அப்படிங்கிறது இஸ் அ வெரி 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 ஹார்ட் ஆஃப் த மியூசிக் அண்ட் இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த மியூசிக் விச் நம்ம ஒரு காலப்போக்கில், ஒரு அவசரத்தில், ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. ஸோ பக்தி ஐடல் அப்படிங்கிறது வந்து இதை நிலநாட்டுற மாதிரி இதை வந்து எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது டு ரீஇன்ஃபோர்ஸ் த பக்தி இன் த கிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ ஆல் பேரண்ட்ஸ், இந்த மாதிரி குழந்தைகளை வந்து ரெடி பண்ணி அண்ட் த டீச்சர்ஸ் ஃபார் பிரிங்கிங் அபவுட் தெம் இன் திஸ் பக்தி ஐடல். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவ்வளோ ரவுண்ட்ஸ் தாண்டி இப்போ இன்றைக்கி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கேன். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி வந்து ரொம்ப இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் வந்து ரேட் ரேஸ் மாதிரி எல்லாத்துலேயும் போயின்னு இருக்கோம். பக்திங்கிறது ஒரு ஸ்திரம் தரது, ரொம்ப ஒரு நிதானத்தையும் ஒரு கிளாரிட்டியும் இன் லைஃப் எல்லா விதத்துலேயுமே பக்தி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு. அண்ட் ஸோ இதை வந்து ஒரு
ஒரு காம்படிஷனாக ஒரு ரியாலிட்டி ஷோவாக கொண்டு வந்தது வந்து ஐ திங்க் ஆல்வேஸ் அந்த குழந்தையில ரொம்ப நல்லா ஷேப் அப் பண்ணணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆல் த வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ப்ளீஸ் டேக் யுவர் ஜூரி சீட். இன்னைக்கு நம்ம பெர்மனன்ட் ஜட்ஜஸை தவிர we have special judges for this special grand finale. அதில் first I would like to call upon Mrs. Savita Sai, Mrs. Vinaya and Mrs. Ritu Rajendran. Thank you so much for gracing this special occasion today, Akka. நீங்கள் சொல்லுங்க, how do you think this experience is going to be this evening? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்கள் குழந்தைகள்டேருந்து? This Bhakti Idol is a beautiful initiative and this is very very special for me. ஏன்னா நான் முதல்ல when I was 12 years எனக்கு சுவாமி ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் அவர் அனுகிரகம் பண்ணி அவர் ட்ரெயின் பண்ணி நான் முதல்ல மேடை ஏறி பாடினது பக்தி சங்கீதம் தான். ஸோ அவர் வந்து ட்ரெயின் பண்ணும்போதே வந்து ஆத்மார்த்தமாக பாடணும், பக்தியாக பாடணும், உள்ளேந்து பாடணும், சங்கதியெல்லாம் அடுத்து தான். முதல்ல வந்து உள்ளேந்து அந்த அர்த்தம் புரிஞ்சுண்டு உள்ளேந்து ஆத்மார்த்தமாக பாடணுங்கிறது தான் முதல்ல அவர் வந்து சொல்லி கொடுத்தது. ஸோ இன்றைக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அதுதான் சொல்கிறேன், ஆத்மார்த்தமாக பாடணும். இந்த லெவலுக்கு வந்திருக்கா, ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கா, இத்தனை ஜட்ஜஸ்க்கு முன்னாடி பாடி இவா எல்லாரும் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கான்னா தேர் வெரி வெரி டேலண்டட், சூப்பர் டேலண்டட். ஸோ ஐ எம் ஷுர் யூ ஆர் ஆல் கோயிங் டு கிவ் யுவர் பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பக்தி மியூசிக்குங்கிறது இட் இஸ் அ கான்வர்சேஷன் வித் காட். இது ஒரு காம்படிஷன் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ராகமாலிகா டிவிக்கு ஒரு பெரிய பாராட்டு இதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி யூத்தை வந்து இந்த மாதிரி ஒரு பக்தி மியூசிக்கில் அவங்கள திரும்ப வச்சு, இறைவனிடம் திரும்ப வச்சு, டு மேக் தம் லுக் வித்தின். இது மோர் ஆஃப் ஜேர்னி வித்தின் இல்லையா? குழந்தைகளுக்கெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்று தான், நான் எதிர்பார்க்குறதும் இங்கே அது ஒன்று தான். நீங்கள்லாம் மனசை விட்டு சந்தோஷமாக பாசமாக சங்கீதத்தில் சுவாமிக்கிட்ட பேசுங்க, நாங்கள்லாம் அதை கேட்க வந்திருக்கோம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. நமஸ்காரம். குழந்தைகள்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நான் இங்கே ஆக்சுவலி ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சிட் அண்ட் என்ஜாய். ஏன்னா இன்றைக்கி இந்த லெவல் வரைக்கும் இந்த குழந்தைகள் வந்திருக்கான்னா ஒவ்வொரு குழந்தையும் இன்றைக்கி வின்னர் தான். இது ஒரு காம்படிஷனே கிடையாது. இட் இஸ் ஒன்லி இட்ஸ் அன் எக்ஸிபிஷன் ஆஃப் வாட் யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட் அண்ட் கம். தேர் ஆல் வின்னர்ஸ். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தேர் ஆல் வின்னர்ஸ். ஏன்னா இந்த ஸ்டேஜ் ஏறி பாடுறதுங்கிறது ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு குழந்தைகள் தயார் பண்ணிட்டு வந்திருக்கானாக்கா கண்டிப்பாக பகவான் அனுக்கிரகம் இல்லாமல் இவ்வளோ தூரம் வரவே முடியாது. தேர் ஆல்ரெடி பிளெஸ்ட் சில்ட்ரன். அண்ட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற பெரிய பெரிய ராகமாலிகா டிவி வாழ்க்கை எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஆல் தி பெஸ்ட். நாங்கள் ஜஸ்ட் என்ஜாய் தான் பண்ண போகிறோம், நீங்கள் ஜாலியாக பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ப்ளீஸ் டேக் யுவர் ஜூரி சீட். அடுத்து கூப்பிட போகிற 2 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இந்த வயசில் எதுக்கு பக்தி சங்கீதம்னு கேட்காம இதை விட சின்ன வயசுலேயே அவன் வந்து பக்தி சங்கீதம் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய ஜான்ராஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை தேடியிருக்காங்க. கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஸ்ரீ ஆர்பி ஸ்ரவன் அண்ட் காந்தாரா ஃபேம் ஸ்ரீ சாய் விக்னேஷ். Thank you so much for coming here today. நீங்கள் சொல்லுங்க, how do you think this experience is going to be? Shri Guru Pyo Namaha. எல்லோருக்கும் நமஸ்காரம். First of all, my hearty congratulations to all the participants who are here today for finals. இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஸ்டேஜ். பிகாஸ் இந்த மாதிரி ஸ்டேஜஸில் நானும் இருந்திருக்கேன். அண்ட் ஒரு காம்படிஷனில் நிறைய ரவுண்ட்ஸ் தாண்டி ஃபைனல்ஸ் வருதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். பிகாஸ் காம்படிஷன் வரும்போது நம்ம எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி டென்ஷன் ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது அன்றைக்கி வராது. ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கோம்னா யூ ஹவ் டெஃபினெட்லி டன் சம்திங். ஸோ நீங்கள் அது உழைச்சதுனால மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ யூ கேன் ஆல் பி வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப்ஸ். பேரண்ட்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் உங்களுடைய சப்போர்ட்டும் இதில் நிறைய இருந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறமும் இந்த ஒரு ஸ்டேஜோடு நிற்காமல்
நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்பயுமே உங்களுடைய சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். பிகாஸ் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேர் ஆர் ஸோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், பட் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் டு ப்ராக்டிஸ் எவ்ரிடே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ஸ்டேஜ் போயிட்டு காம்படிஷன் மட்டும் இல்லாமல் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் அவங்க ஒரு லாஞ்சிட்டிவிட்டி அவங்களுடைய அந்த ஆர்ட் லைஃப்பில் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின், லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் யுவர் பெர்ஃபார்மன்ஸஸ். நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. கிளாசிக்கல் பக்தி ஐடலோடைய கிராண்ட் ஃபினாலேயில் இன்றைக்கி நாங்கள் அத்தனை பேரும் ஜட்ஜ் பண்ணவே வரல. எல்லா குழந்தைகளோட பாட்டையும் என்ஜாய் பண்ணி நாங்கள் இந்த பக்தியில் முழுகிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து ராகம், நிரவல், ஸ்வரம், இந்த கணக்கு, தானம், பல்லவி இதெல்லாம் பாடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கீர்த்தனைகள் தான் சொல்லி கொடுத்தாங்க. கீர்த்தனையில் சொல்லி கொடுக்கும்போது அந்த பக்தி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கற்றுண்டோம். ஸோ மனோதர்ம சங்கீதத்துக்கே இந்த பக்தி தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நான் முழுமையாக நம்புகிறேன். ரொம்ப பேசாமல் ஐ வுட் லவ் டு கிவ் த ஸ்டேஜ் டு த கிட்ஸ். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். இந்த ஸ்டேஜில் நாங்கள் இருந்தோம், இங்கேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ லவ்லி டைம் அண்ட் சில்ட்ரனுக்கு ப்ளீஸ் என்ஜாய் திஸ் ப்ராசஸ். டென்ஷன் ஆகாதீங்க, சரண்டர் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஆல் ஆஃப் தெம் சே, சரண்டர் பண்ணி நீங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக பாடுங்க. ஏன்னா நீங்கள் பாடலை உங்களை பாட வைக்கிறார். அதனால் ஹாவ் தட் தாட் இன் மைண்ட் அண்ட் ஆல்வேஸ் சிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யுவர் ஜூரி சீட். ஸோ இன்றைக்கி வந்து 3 ரவுண்டில் இந்த காம்படிஷன் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபில்ம் டிவோஷனல், செகண்ட் ரவுண்ட் வந்து விருத்தம் சிங்கிங், அண்ட் த தேர்ட் ரவுண்ட் இஸ் கோயிங் டு பி பஜன்ஸ் ஆர் டிவோஷனல் காம்போசிஷன்ஸ். ஸோ எல்லா கேட்டகரிஸ்க்குமே இந்த 3 ரவுண்டும் அப்ளிகபிள். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபில்ம் டிவோஷனல். ஸோ சீனியர் கேட்டகரி, த ஃபர்ஸ்ட் contestant of this evening, put your hands together for Sri Bharat. Please welcome onto the stage. शिवशङ्करी शिवशङ्करी शिवानन्दलहरि शिवशङ्करी शिवानन्दलहरि शिवशङ्करी शिवानन्दलहरि शिवशङ्करी चन्द्रकलाधरि ईश्वरी चन्द्रकलाधरि ईश्वरी మనసు కరుగదా మహిమజూపవ దీన పాలనము చేయవే శివశంకరీ శివశంకరీ శివానందలగరి శివానందలగరి శివశంకరీ శంకరీ శివానందలహరి శివశంకరీ శివశంకరీ శివానందలహరి శివశంకరీ చంద్రకళాధరి ईश्वरी रि जनि धनि स मप धनि स धनि स धनि स धनि स चन्द्रकलाधरि ईश्वरी रि
பம கரி சத நீ ரீ நீ ச ரீ ம பத ம ப நீ ரீ நீ சத ப சந்திரகலாதரி ஈஸ்வரி தனி ச ம பத நி ச சரி மகரி ம பனி தனி ச ம பனி ரி சரி நி ச தனி ப ம பனி சரி சனி சரி கரி சரி ரி சனி சனி பனி ப ம ப மரி மரி ச சரி ம பனி தனி ச சரி ம பனி தனி ச சரி ம பனி த நி ச சந்திரகலாதரி ஈஸ்வரி தேங்க்யூ ஸோ மச் பரத். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து சாய் விக்னேஷ் அவர்கள்ட்ட கேட்கலாமா? நமஸ்காரம். எப்படி இருக்கு? வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓவரால் இட் வாஸ் சச் அ நீட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்களுடைய கண்ட்ரோல் ஓவர் தி சாங் வாஸ் அமேசிங் அண்ட் ரொம்ப நிதானமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. இங்கே எங்களுக்கு ஐ திங்க் அந்த ஓவரால் டெம்போ இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலான்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ தட் இஸ் ஃப்ரம் மை சைட். பட் பெஸ்ட் விஷஸ் டு யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் வந்து கேன் வி ஆஸ்க் ஃப்ரம் கல்பலதிகாக்கா. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் நீங்கள் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நர்வஸ்னஸ் தெரிஞ்சுது நீங்கள் பாடுறச்சே. த டெம்போ இன்னும் கொஞ்சம் ஒரிஜினல் மேட்ச் பண்ணியிருக்கலாமோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி இட் வாஸ் அ வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓவரால். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பரத்ராஜ். அடுத்த பார்ட்டிசிபெண்ட் ஆஃப் கிளாசிக்கல் பக்தி ஐடல் இன் ஃபில்ம் டிவோஷனல் ரவுண்ட் இஸ் சாய் கிருபா. Welcoming her onto the stage. Please give her a big round of applause. मेरे तो गिरिधर गोपाल दूसरों ना कोई, मेरे तो गिरिधर गोपाल दूसरों ना कोई, मेरे तो गिरिधर गोपाल दूसरों
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் எஃபர்ட். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து இப்போ நம்ம சவிதா காட்டேன்னு கேட்கலாமா? சாய் கிருபா, நமஸ்தே மேம். யுவர் ப்ரெசன்டேஷன் வாஸ் ஸோ குட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் உன்னோட பஜன். தேங்க்யூ. ஐ லவ்ட் யுவர் வாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ ஃபெல்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யூ ஆர் ஈவன் மோர் கம்ஃபர்டபுள் சிங்கிங். அது தெரிஞ்சுது. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சாய் கிருபா. தேங்க்யூ. பியூட்டிஃபுல் சிங்கிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் கமெண்ட்ஸ் அக்கா. அடுத்த கமெண்ட் வந்து சுசித்ரா காட்டேன்னு கேட்கலாமா? நமஸ்காரம் சாய் கிருபா. நமஸ்தே மேம். ரொம்ப அழகாக இருந்தது பாடினது. தேங்க்யூ மேம். வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. டுவர்ட்ஸ் அதாவது போக போக வார்ம் அப் ஆகி இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது கேட்குறதுக்கு. தேங்க்யூ. இட் வாஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஒன்று தான், மேபி வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கலாம். தட்ஸ் த ஒன்லி திங் ஐ ஃபெல்ட். மற்றபடி ஐ லைக் த பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி மச். தேங்க்யூ மேம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தீரணி என்ன கந்தை அழித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா. இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பாடியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணித்து. சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ, எனக்கு இடர் வருமோ. அந்த அம்பாள் கிட்ட நம்ம எல்லாம் நிறைய கெஞ்சறது பார்த்துருக்கோம். ஆனால் அத்தாரிட்டேட்டிவாக பேசுறது சில பேரால தான் முடியும். அண்ட பிரம்மாண்ட கோடி அகில பரிபாலனா பூரணா ஜகத்காரணா சத்யதேவ